ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்த ஆராதனையில வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சாந்தம், சாந்த குணம் என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியின் கனிகளாகிய ஒன்றுதான் சாந்த குணம் என்று நாம் பார்க்கிறோம். அழகாக உங்கள் பிதா எப்படி பூரண சக்குனராக உங்கள் தேவன் எப்படி இருந்தாரோ அதே போல பூரண சாந்த குணம் உள்ளவராய் இருந்தது போல, நீடிய சாந்த குணம் உள்ளவராய் இருந்தது போல நீங்களும் இருங்கள் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக போதிக்கிறார். அப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், சாந்த குணத்தை பற்றி பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சண்டைக்கு ஆப்போசிட் தான் சாந்த குணம். அல்லேலூயா. சாந்த குணம் இருந்தா அந்த இடத்துல சண்டை வராது. சாந்த குணம் இருந்தா அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். சாந்த குணம் இருந்தா அந்த இடத்துல அமைதி இருக்கும். சாந்த குணம் இருந்தா அந்த இடத்துல கலகம் இருக்காது. சாந்த குணம் இருந்தா அந்த இடத்துல பகை இருக்காது. சாந்த குணம் இருந்தா அந்த இடத்துல எப்பொழுதுமே சிரிப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நீதிமொழிகள் 16:32 ஒன்று, உத்தமனாக இருப்பான். சாந்த குணம் உள்ளவர்கள் மகா புத்திமானாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குணம் இருக்கும் பொழுது எல்லா இடத்திலும் பொறுமையாக இருப்பார். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது பொறுமையாக இருப்போம், அமைதலாக இருப்போம். உங்களை குறித்து பொய்யாக சொல்லும் பொழுது அமைதியாக இருப்போம். அவமானப்படுத்தும் போது, நிந்திக்கும் பொழுது, தூஷணமான வார்த்தைகள் சொல்லும் பொழுது அமைதலாக வருவோம். தேவன் பார்த்துக் கொள்வார். சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒன்று உத்தமனாக இருப்பாங்க. நீதிமொழிகள் 16:32. 2 நீதிமொழிகள் 14:29 மகா புத்திமானா இருப்பாங்களாம். ஏனென்றால் அவங்க அமைதியா இருந்து தன் காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. உத்தமனா உண்மையா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று இருப்பாங்க. போன வாரம் நம்ம பார்த்தோமே, எப்படி தாவீது எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு ராஜாவா இருந்து தன் மகனுக்கு பயந்து வரும்போது எல்லாரும் அந்த தூசித்த பொழுது அவன் அமைதியாக அந்த இடத்துல செயல்பட்டான். ஆனா அவன் கூட இருந்தவங்களோ, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னாரோ, நிந்திக்கிற நிந்தனைக்கு தக்கதாக நன்மை எனக்கு தேவன் செய்வார் என்று சொல்லி வந்தார். அல்லேலூயா. அதுதான் புத்தி. தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் இருக்கிறார். அதுதான் மகா புத்திமான். அல்லேலூயா. சாந்த குணமாக இருந்து பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு சாந்த குணம் இல்ல, தேவனிடம் கேள். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் உண்மையான தேவன். அவரிடம் கேளுங்க, அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக சாந்த குணம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழியா அலங்கரிப்பான் சாந்த குணம். அல்லேலூயா. படிக்கலாமே, பாருங்களேன். சாந்தம் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அல்லேலூயா. சண்டையின் குணம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, அவருக்காக வாழுற, அவருக்காக ஜீவிக்கிற நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் சண்டையின் குணம் அல்ல, அலங்கரிப்பு. அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் தான் உன் இருதயத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினா நீங்கள் 2 வார்த்தை பேசுவது அல்ல சாந்த குணம். அவர்கள் ஒரு வார்த்தை இல்ல, அவர்கள் எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அமைதலாய் இருப்பதுதான் சாந்த குணம்.
அந்த குணத்தை, ஆவியாகிய அந்த சாந்த குணத்தை உங்களுடைய இருதயத்துல அலங்கரித்துக் கொள்ளணுமா? கர்வம், பகை, மேட்டிமை, இப்படிப்பட்ட சண்டை, கோபம், கெட்ட வார்த்தை பேசுதல், தேவையில்லாத கிரியைகள், அதெல்லாம் உன் இருதயத்தில் அலங்கரிக்க கூடாதாம். அழியாத, உன்னை அழிக்காத, அழியாத குணமாகிய சாந்த குணமும் அமைதலுமா இருக்கிற குணத்தை தான் உன் இருதயத்தில் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அழியா அலங்கரிப்பு. இரண்டாவது, விலையேற பெற்றது. யாருடைய பார்வையில சாந்த குணம் விலையேற பெற்றது என்றால், மனிதனுடைய பார்வையில் அல்ல, மற்றவர்கள் பார்வையில் அல்ல, உன் நண்பர்கள் பார்வையில் அல்ல, உன் துணையாரின் பார்வையில் அல்ல, உன் கூட இருக்கிறவர்கள் பார்வையில் அல்ல, அது மாத்திரமல்ல அந்த மிருகங்களின் பார்வை அல்ல, பூமியில உள்ளவர்களுடைய பார்வையில் அல்ல, உன்னை உண்டாக்கின, உன்னை ரட்சித்த, அவருக்காக ஜீவிக்க வைக்கிற அந்த தேவனுடைய பார்வையில சாந்த குணம் விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 3:4 அல்லேலூயா. நகை அவருடைய பார்வையில விலையேற பெற்றது கிடையாது. பொட்டு அவருடைய பார்வையில விலையேற பெற்றது கிடையாது. கையில வைக்கிற கிரியைகள் விலையேற பெற்றது கிடையாது. நீ என்ன வேணாலும் போட்டுக்கொள், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கொள், ஆனால் சாந்த குணம் உன் வாழ்க்கையில இல்லை என்றால், உன் இருதயத்தை அலங்கரிக்கவில்லை என்றால், நீ தேவனுடைய பார்வையில அருவருப்பானவள். நீ எப்பொழுது வெளியேற பெற்றவளாய் மாறுகிறாய் என்றால், சாந்த குணம் உன் இருதயத்தை அலங்கரிக்கும் பொழுதுதான் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவளாய் மாறுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, சங்கீதம் 145:8 படி அது தேவனுடைய குணம், சாந்த குணம். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் அன்பு, இரக்கம், நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரட்சகரும் சமாதான பிரபுவும் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிதா நீடிய சற்குணம் உள்ளவராய் இருப்பது போல, சாந்த குணமா இருப்பது போல நீங்களும் அதே போல இருங்கள் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறார். அப்ப இந்த சாந்த குணம் தேவனுடைய குணம். மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொல்லணும், அடிக்கணும், பொய்யாக சொல்லும் பொழுது, அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அவரை விட்டு ஓடி போன பொழுது, அது திருடன் அவனை பரியாசம் பண்ண பொழுது, மற்றும் மற்ற மனிதர்கள் காரை துப்புன பொழுது, தூஷணமான வார்த்தைகள் சொன்ன போது, அம்மாவை இழிவாக பேசின போது, எல்லா காரியமும் செய்த பொழுது அமைதலாயிருந்தார். அதுதான் சாந்த குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாந்த குணம் அவரை உயர்த்தியது. அந்த சாந்த குணம் தான் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பியது. நீங்களும் உங்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் சொல்லும் பொழுது, தேவனுடைய குணமாகிய நீ யாரை ஆராதிக்கிறாயோ அவருடைய குணமாகிய அந்த சாந்த குணத்தை காட்ட வேண்டும். அதுதான் நீ அன்பு கூறுவது. அன்பு கூறுவது என்றால் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறது, அவர் விரும்புகிறபடி செய்கிறது. அவர் என்ன விரும்புகிறார் என்றால் அவருடைய குணத்தை நீ காட்டணும். இயேசு கிறிஸ்துவின் குணமாகிய சாந்த குணத்தை நீ காட்டுறது தான் அவரை நீ ஆராதிப்பது. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிட்டா, நம்ம 10 கெட்ட வார்த்தை பேசிட்டா முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. அவ்வளவுதான், தேவனுடைய பார்வையில முடிஞ்சது. அது சாந்த குணம் கிடையாது. அது மாம்சத்தின் குணம், அது பகையின் குணம், வைராக்கியின் குணம், சண்டையின் குணம், விரோதத்தின் குணம். எது சாந்த குணம் என்றால், அவன் 10 வார்த்தையில பல 1000 வார்த்தைகள் பேசினாலும் அமைதலாய் வருவது. அல்லேலூயா. அமைதலாய் இருக்கும் பொழுதுதான், அப்பதான் அந்த சாந்த குணம் தேவனுடைய பார்வையில வெளியேறதாய் பெற்றதாய் மாறும்போது அவர் கிரியை செய்வார். அது தேவனுடைய குணம். அல்லேலூயா. அந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். மத்தேயு 5:5 படி சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாரு? பாக்கியவான்கள். பிளஸ்ட். அதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை.
அவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தர் இவ்விதமாய் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை தேவன் ஆசீர்வதித்தார். மோசேயோட குணம் என்ன பண்ணனா, அவன் சாந்த குணம் உள்ளவனா இருந்தானா. பூமியில அவனை போல சாந்த குணம் உள்ளவர்கள் யாருமே இல்லையா. அதே மாதிரிதான் மோசேயும் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தவராக காணப்பட்டார் மோசே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை ஜனங்களுக்கு தலைவனாக மாற்றி போட்டார். எப்படி என்றால் அவன் சாந்த குணமாய் இருந்தது நிமித்தம், அவன் தேவனுடைய குணத்தை காட்டினது நிமித்தம், தேவனுடைய பார்வையில் அவன் விலையேறப்பட்டவனாக மாறினான். அதன் நிமித்தம் மற்ற மனிதர்கள் பார்வையிலும் அவன் விலையேறப்பட்டவனாக உயர்த்தப்பட்டார். மோசையின் கட்டளை என்று சொல்ற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொன்னதை தேவன் செய்வார், அந்த அளவுக்கு மாற்றினார் தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் சாந்த குணமாக இருந்தான். அதனாலதான் பாக்கியவான்களாக இருப்போம். நீங்களும் பாக்கியவான்களாக மாறணும். இந்த பூமியில நான் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பூமியில என்னை போல யாரும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினால் தேவன் கொடுக்கிற கட்டளை ஆகிய என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளும் செய்வான், அதை காட்டிலும் மேலான கிரியைகளும் செய்வான் என்ற வசனத்தின்படி அவர் செய்த கிரியையாகிய, அவர் விரும்புகிற கிரியையாகிய, அவருடைய குணமாகிய சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்து பாருங்க. அதுதான் தேவன் பாக்கியவான்களாய் உங்களை மாற்றுவார். இரண்டாவதாக, அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப சாந்த குணம் இல்லாதவர்கள் அங்கிட்ட அழைச்சிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. எடுத்த உடனே கோவப்படுறோம், எடுத்த உடனே சண்டை போடுவாங்க, எடுத்த உடனே கட்டாக பேசுவாங்க, எடுத்த உடனே தேவையில்லாத கிரியைகளை செய்வாங்க. அல்லேலூயா. ஆனா சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படின்னா அந்த இடத்துல அமைதியா இந்த பூமியில சுதந்திரித்து, அந்த பூமியில அவர்கள் தான் உயர்ந்திருக்கும்படி, மற்றவர்கள் அவர் கீழே தாழ்ந்திருக்கும்படி தேவன் மாற்றுவார். எப்பொழுது என்றால் உன் வாழ்க்கையில சாந்த குணம் வரும்போது. அல்லேலூயா. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இன்று நான் பார்த்த தலைப்பு சாந்த குணம். கலாத்தியர் 5:23 படி மோசேயின் குணமும் என்னாகமம் 12:3 படி அவனை போல பூமியில சாந்த குணமாய் இருந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒன்று உத்தமன், இன்னொன்று மகா புத்திமான். நீதிமொழிகள் 16:32, நீதிமொழிகள் 14:29. சாந்த குணம் எப்படிப்பட்டது என்றால், ஒன்று அழியாத அலங்கரிப்பு, ரெண்டு வெளியேறப்பட்டது தேவனுடைய பார்வையில, மூன்றாவதாக அது தேவனுடைய குணம். 1 பேதுரு 3:4, சங்கீதம் 145:8 படி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஒன்று பாக்கியவான்களாய் இருப்பார்கள், மத்தேயு 5:5 படி. 2 பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், மத்தேயு 5:5 படி. அல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில சாந்த குணமே இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறேன், எடுத்ததுக்கெல்லாம் இப்படிப்பட்ட துர்க்கிரியைகளை செய்யறேன் என்றால், தேவனிடம் ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அந்த சாந்த குணம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த அமைதலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என் குணம் இப்படிப்பட்டதுதான் அவரிடம் ஒப்பு கொடுங்களே, நிச்சயம் தேவன் உன் இருதயத்தை சாந்த குணத்தினால் அலங்கரிப்பார். அவர் ஒருபோதும் யாரையும் புறங்க தள்ள மாட்டார். அவருடைய குணத்தினால் அலங்கரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் பிள்ளையாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அதனால ஆண்டவரிடம் கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் சாந்த குணம் கொடுங்கள் என்று. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.